ஸோ ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் சேது பிரகாஷ் ஃப்ரம் வித் ஏகே சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அனாலஜியோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் அனாலஜி பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு வேர்ட் அனாலஜிஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து லெட்டர்ஸ் இன் சென்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் பற்றி இருக்கக்கூடியதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் டு த டைப்ஸ். இது வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் பேஸ்ட் இன் சென்ஸ் ஆல்ஃபபெட்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னே பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 2க்கு நடுவில் என்ன காம்பினேஷன் இருக்கோ அதே இது வந்து தான் செகண்ட் இருக்கக்கூடிய பேர்லையும் இருக்கும். அது போலவே தேர்ட் இருக்கக்கூடிய பேரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத தான் நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோடனே உங்களுக்கு மைண்டில் என்ன வருது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் அலைனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, FGH கரெக்டாக. ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜிக்கு அப்புறம் ஹெச். ஸோ இட் இஸ் லைக் +2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா கேக்கு அப்புறம் வந்துட்டு எல். ஸோ அடுத்து வந்துட்டு ஜி பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்கு அப்புறம் ஹெச்க்கு அப்புறம் ஐ. ஸோ கேக்கு அப்புறம் எல்க்கு அப்புறம் எம். ஸோ வந்துட்டு ஒரு 2 பிளேசஸ் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா ஐ எடுத்துக்கிட்டோம்னாக்கா IJK. எம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்க்கு அப்புறம் என்ன இருக்குது ஓ. ஜேக்கு அப்புறம் என்ன இருக்குது JK அப்புறம் எல். ஸோ அடுத்து என்க்கு அப்புறம் ஓ விட்டுட்டு அடுத்து பி. ஸோ 2 பிளேசஸ் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ அது போலவே அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய இந்த பேருக்கான இது பார்த்தோம் அப்படின்னா ஓ இருக்குது. பிக்கு அப்புறம் என்ன இருக்கணும், கியூ இருக்கணும். ஸோ கியூனாக்கா ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ஷன்ஸ் போடுங்க. எங்கெங்கெல்லாம் கியூ இருக்குது அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயுமே கியூ இருக்குது. ஸோ அப்போ அடுத்த லெட்டர் பார்த்தோம்னாக்கா எஸ். ஸோ எஸ்க்கு அப்புறம் TU. ஸோ டீயை விட்டுட்டு அடுத்து வந்து யூ. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் பியாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் சியாக இருக்கலாம். ஸோ அடுத்து கம்மிங் டு பிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பிக்கு அப்புறம் கியூக்கு அப்புறம் ஆர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரிலேஷன் கண்டுபிடிப்பீங்க. அந்த ரிலேஷன் வந்துட்டு செகண்ட் பேரில் வந்து செக் பண்ணுறீங்க. செகண்ட் பேரில் செக் பண்ணி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே தூக்கிட்டு போயிட்டு நம்ம கொஷினில் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ அடுத்து இப்படியும் கொஷின்ஸ் கேட்பாங்க. லைக் ஒன்றும் இல்லை, முன்னே வந்துட்டு ப்ரொபோஷனல் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து வேர்டிங்ஸாக கேட்டிருக்காங்க. HGCA is related to LKGE in certain way based on the English alphabetical order. In the same way, BKOM is related to FOSQ. To which of the following is NSJD related to the following same logic? ஸோ முன்ன வந்து ப்ரொபோஷனில் கொடுத்துருந்தது, இப்போ வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே பாருங்கள். ஹெச் இருக்குது. ஹெச்சுக்கு அப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் கழிச்சு எல் வருது அப்படின்றத பாருங்கள். IJK அப்புறம் வந்துட்டு எல் வந்திருக்கு. அதாவது நடுவில் 3 லெட்டர்ஸ் விட்டுருக்கு. அதாவது 4 பொசிஷன்ஸ் தள்ளி போயிருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு. ஸோ அடுத்த லெட்டர் பாருங்கள். ஜிக்கு HIJ அப்புறம் வந்துட்டு கே வந்திருக்கு. ஸோ நடுவில் வந்து 3 லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. 3 லெட்டர்ஸ்க்கு அடுத்து வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னே ஓகே திஸ் இஸ் தி பேட்டர்ன் அப்படின்ட்டுலாம் போட்டாதீங்க. ஏன்னா இஃப் இன் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு செகண்ட் லெட்டருக்கு ஒரு பேட்டர்னோ, தேர்ட் லெட்டருக்கு ஒரு பேட்டர்னோ, ஃபோர்த் லெட்டருக்கு ஒரு பேட்டர்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, நான் 2 லெட்டர் பார்த்துட்டு 2 லெட்டரில் வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் அப்படியே எடுத்துக்குவான்னு கேட்டால் அதையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா 3 லெட்டருக்கு ஒன்று கொடுத்துட்டு கடைசியில் இருக்கக்கூடிய 4 லெட்டருக்கு வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அனாலஜி பொறுத்த வரைக்கும் வி ஷுட் பி கான்ஷியஸ். அதாவது டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரொசீஜர் என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஏதோ ஒரு இடத்த வந்துட்டு நான் ஷார்ட்கட் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா காலை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு சி பாருங்கள். DEF அதுக்கப்புறம் வந்துட்டு ஜி இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா நான் 4 பொசிஷன்ஸ் தள்ளி போயிருக்கு. ஏ எடுத்துக்கிட்டோம்னாக்கா BCD அப்புறம் வந்து இ இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு 4 பொசிஷன்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு இதுக்கும். ஸோ அது போலவே அடுத்து வந்துட்டு பாருங்களேன். பி இருக்குது. CDEF இருக்குது. ஸோ எஃப் வந்து இங்கே வந்துருச்சா, ரைட். ஸோ இதுவும் வந்துட்டு 4 பொசிஷன் தள்ளி இருக்குது. ஸோ அது போலவே தான் கேக்கும். 4 பொசிஷன்ஸ் தள்ளனா ஓ. ஸோ ஓக்கு 4 பொசிஷன்ஸ் தள்ளனோம்னா எஸ். எம்க்கு 4 பொசிஷன்ஸ் தள்ளி போச்சுனாக்கா கியூ. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதுக்கான கீ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். என்ன இருக்கா, OPQ அடுத்து வந்துட்டு என்ன இருக்கணும், ஆர். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் லாஜிக்கில் கரெக்டாக இருக்கீங்கன்னா ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆர்னு வந்துடுது. அப்படின்னாங்க நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அடுத்த லெட்டர் போகாமல் ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே ஃபஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு ஆர் தான். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்வியஸாக ஆராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அங்கே லாஜிக் செக் பண்ணும்போது அங்கே வேணால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒன்றுக்கு ABCD சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ரஃப் ஷீட் கிடைக்குதோ, இல்லை ஸ்டார்டிங்கில் கிடைச்சதுன்னா அந்த பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு ரீசனிங் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டேபிள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மேலே வந்து நம்பரிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 1 to 13 வரைக்கும் நம்பரிங்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஏ வந்துட்டு 7லேருந்து M வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த இதுக்கு கீழேயே வந்துட்டு அப்படியே என்லேருந்து செட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு ரோ எழுதுங்க.
என்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேயே ஒரு இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைம் எழுதி வச்சுட்டு அதையே நீங்கள் பல டைம் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த 2 ஆர்டர்லேயே எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிக்கு பேரலாக இருக்கக்கூடிய டீயை காம்பினேஷனில் எடுத்து கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த ஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே டி இப்போ 2 ஒன்றா வந்துடுதா? சரி, ஓகே. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த ஐக்கு பேரலாக இருக்கக்கூடிய வி வச்சு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அட் த சேம் டைம் இந்த ஐக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா ஆப்போசிட்டில். ஸோ அப்படி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஸோ அதனால் ஒரு தடவை தான் எழுத போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த 2 ரோவையுமே வந்துட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த டேபிளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த டேபிள் வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா NGP is related to JCLB in certain way based on the English alphabetical order. In the same way, XDLM is related to TZHI, to which of the following is RUKV related அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னாக்கா என்க்கு அப்புறம் ஜே வருமானு பார்த்தா கிடையாது, என்க்கு முன்னாடி ஜே வரும். ஸோ அப்படின்னா என்லேருந்து எத்தனை பொசிஷன்ஸ் பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என் எங்கே இருக்குது, என் இதோ இங்கே இருக்குது. என்லேருந்து பின்னாடி போகணுன்னாக்கா 1 2 3. ஸோ திஸ் இஸ் 4th பொசிஷன். ஸோ -4 இல்லையா? ஸோ என்லேருந்து -4 போட்டு -4 போட்டால் நமக்கு ஜே வருது. ஸோ அப்போ அதுலேருந்து அது ஜிலேருந்து -4 போட்டால் வருதான்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 சி எஸ். ஸோ அப்போ ஜிலேருந்து -4 போட்டோம்னாலும் நமக்கு சி வந்துடுது. ஸோ அது போலவே பிலேருந்து -4 போட்டால் வருதான்னு பாருங்கள். ஸோ ONML 1 2 3 4. ஸோ இட் ஷுட் பி எல். எஸ் இருக்குது. ஸோ பிலேருந்து -4 போட்டோம்னாக்கா வி ஆர் கெட்டிங் எல். ஸோ அது போலவே ஜெட்லேருந்து -4 போட்டோம்னா வி வருதான்னு பார்க்கணும். ஜெட்லேருந்து 1 2 3 4 பொசிஷன் இஸ் வி. எஸ். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த செட்டுக்கு செட் ஆகுதா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணுங்கள். எக்ஸ்லேருந்து -4 போட்டு பாருங்கள். 1 2 3 4 டி இருக்கா? இருக்குது. டிலேருந்து -4 போட்டு பாருங்கள். 1 2 3. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி ஏக்கு போயிட்டு முன்னாடி நின்றுச்சுன்னா ஏக்கு அப்புறம் டேரெக்டாக ஜெட்டுக்கு வந்துடணும். இல்லை ஜெட்டில் போய் நிற்கல, ஜெட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக ஏக்கு வந்துடணும். ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நான் வந்துட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், செட்டோட முடிஞ்சிச்சுன்ட்டு இல்லை. இது அப்படியே ஒரு சைக்கிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எண்டிங் வந்துட்டு ஜெட்டு தான். ஆனால் ஜெட்டுக்கு அடுத்து என்ன அப்படின்னாக்கா திரும்ப ஏ வந்துடும். இந்த டேபிளை வந்துட்டு இப்படி ரொட்டேஷனல் வேல போட்டிருக்கோம். ஸோ எப்படி வேணுனாலும் டக்குன்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. டிலேருந்து பேக் சைடில் 4 பொசிஷன்ஸ் போகணும். ஸோ அப்போ வந்துட்டு சியோட 1 2 3 அண்ட் 4th பொசிஷன் இஸ் செட். ஸோ அப்போ டிக்கு பேரலாக செட் இருக்கானா இருக்குது, டியும் இருக்குது, செட்டும் இருக்குது. ஸோ அடுத்து சரி எல்லேருந்து பேக்வேர்ட்ஸ் போங்க. எல்லுங்க இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4. ஸோ அப்போ 4th பொசிஷன் என்ன இருக்குது? ஹெச். ஸோ எல்லுக்கு பேரலாக ஹெச் இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ அது போலவே எம்லேருந்து பேக்வேர்ட்ஸில் 4 பொசிஷன் 1 2 3 அண்ட் 4. ஸோ 4 பொசிஷனில் ஐ இருக்குது. எஸ் இட் இஸ். ஸோ அப்போ வந்து இந்த கொஷினுக்கான லாஜிக் வந்துட்டு இட் இஸ் -4 பொசிஷன்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸில் போகணும். 4 பொசிஷன் வந்துட்டு பேக்வேர்ட்ஸில் போகணும். ஸோ அப்போ வந்துட்டு RUKLக்கு வந்துட்டு பார்ப்போம். RUKLக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 எடுத்துக்கோங்க. 6லேருந்து பேக்கில் 4 பொசிஷன்ஸ் போங்க. வேறு சார் எங்கே இருக்குது? 1 2 3 அண்ட் 4. தட் இஸ் சப்போஸ் டு பி என். ஸோ என்னன்னாக்கா ஆப்ஷன்ஸ் வாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு என் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. கம்மிங் டு அடுத்த லெட்டர் இட் இஸ் யூ. யூலேருந்து 4 பொசிஷன்ஸ் பின்னாடி போங்க. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மேலே போகும்போது பாசிட்டிவ்க்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுவோம், நெகட்டிவ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். அது போலவே பின்னாடி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு, நெகட்டிவ்க்கு ரைட் சைடில் மூவ் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் என்ன சர்க்குலர் வே. அதை வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யணும்? யூலேருந்து பேக்வேர்ட்ஸில் 4 பொசிஷன்ஸ் போகணும். அப்போ கீழே வந்து என்ன செய்யணும்? ரைட் சைடில் போகணும். 1 2 3 அண்ட் 4. தட் இஸ் கியூ. ஸோ அப்போ வந்து என் பக்கத்தில் கியூ எங்கே இருக்குன்னா இங்கே ஆப்ஷன் சிலையும் இருக்குது, ஆப்ஷன் டிலையும் இருக்குது. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் பியும் இருக்காது, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷனில் இல்லை, லைக் எலிமினேட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து கம்மிங் டு கேலேருந்து பேக்கில் 4 பொசிஷன்ஸ் போங்க. 1 2 3 அண்ட் 4. இங்கே வந்துட்டு ஜி இருக்குது. ஸோ ஜினாக்க அடுத்த லெட்டர் ஜி. ஸோ இங்கே வந்துட்டு ஆர் வந்து அப்போ டியோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் ஒர்க்லோட குறைச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போமா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த சாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? DGFB இஸ் ரிலேட்டட் டு EFGAன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போலவே வந்து EGHC இஸ் ரிலேட்டட் டு FFIB. ஸோ அது போலவே FDHB இஸ் ரிலேட்டட் டு வாட். இதுதான் வந்து இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஷின். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து எடுத்து பாருங்கள். டிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இ வந்திருக்கு. ஸோ டிக்கு நேராக எந்த நம்பர் இருக்குது? 4. ஸோ 4 வந்துட்டு ஈக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? 5. ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குது? +1. கரெக்டாக? ஸோ எப்பயுமே வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு ட்ரை டு சேஞ்ச் இட் இன்டு நியூமரிக்ஸ். இந்த மாதிரி நியூமரிக்ஸ் +1 -1 இல்லை என்னன்றதை மாற்றி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்து இதை வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு நியூமரிக்ஸ் அண்ட் அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஜி வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, எஃப்ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ஜி வந்து எஃப்ஆ கன்வெர்ட் ஆயிருக்குனாக்கா இட் இஸ் -1 கரெக்டாக, ஏன்னா பின்னாடி பேக் ஸ்பேஸ். ஸோ 7 வந்துட்டு 6 ஆயிருக்கு. ஸோ அப்படின்னாக்கா இட் இஸ் -1. ஸோ அது போலவே எஃப் இஸ் கன்வெர்டட் டு ஜி கரெக்டாக. ஸோ எங்களுக்கு எஃப் வந்துட்டு ஜியா மாதிரி இருக்குன்னா 6 வந்து 7 ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் +1 கரெக்டாக. ஸோ அது போல அடுத்து வந்து பார்ப்போம், பி இஸ் கன்வெர்டட் இன்டு ஏ. ஸோ பி கன்வெர்டட் இன்டு ஏனாக்கா 2 வந்துட்டு 1 ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் -1. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்குறோம்னாக்கா +1 -1 +1 -1. ஸோ இதை வந்துட்டு நம்ம செகண்ட் கொடுக்கக்கூடிய இன்டெட்டிவோட வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இ வந்துட்டு என்ன இருக்குது, எஃப் ஆயிருக்கு. ஸோ இ வந்து என்ன இருக்குது, எஃப் ஆயிருக்கு. ஸோ இக்கு வந்துட்டு 5 வந்துட்டு என்ன இருக்குது, 6 ஆயிருக்கு. ஸோ +1 கரெக்டு. ஸோ அது போலவே அடுத்து என்ன இருக்குது, ஜி வந்து என்ன இருக்கணும், -1 இருக்கணும். ஸோ ஜிக்கு -1 போட்டோம்னாக்கா இட் இஸ் எஃப் இருக்கா, எஸ் இட் இஸ். ஸோ அது போல ஹெச் பாருங்க, ஹெச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், +1 பண்ணியிருக்கணும். ஹெச்சுக்கு வந்துட்டு +1 போட்டாக்கா அது 8 வந்து 9 இருக்கும். ஸோ இட் இஸ் ஐ இருக்கா, ஆமாம் இருக்குது. ஸோ அது போலவே சி இஸ் கன்வெர்ட் டு பி அப்படின்னாக்கா சிலேருந்து -1 ஆயிருக்கு. -1 இருக்கா, எஸ் இட் இஸ். ஸோ அப்போ வந்துட்டு +1 -1 +1 -1 வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மெத்தடாலஜி அப்படியே கொடுத்து கேட்கக்கூடிய கொஷின் வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ எஃப் இருக்குது, எஃப் +1. ஸோ எஃப் +1னா எஃப்க்கு அடுத்து என்ன இருக்குது, ஜி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஜி கரெக்டாக. ஸோ அடுத்த செகண்ட் வந்து என்ன இருக்குது, டிலேருந்து -1. ஸோ டிலேருந்து -1னா டிக்கு 4, 4லேருந்து -1 3, 3க்கு நேராக இருக்கக்கூடியது சி. ஸோ இட் இஸ் சி. ஸோ ஜிசி எல்லா ஆப்ஷன்லையுமே வந்துட்டு ஜிசி காமனாக இருக்குது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, எந்த இதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ஹெச் இருக்குது. ஹெச்சுக்கு வந்து +1. ஸோ ஹெச்சுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஐ. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன வரணும், ஐ தான் வரணும். ஸோ ஐன்னு பார்த்தோம்னாக்கா இந்த 3 ஆப்ஷன் ஏ1லேயும் இல்லை, ஆப்ஷன் சிலேயும் இல்லை, ஆப்ஷன் டிலேயும் இல்லை. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பியாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ கடைசி லெட்டரை செக் பண்ணியிருக்க பி இருக்குது, பி -1. பி -1னா பிக்கு முதல் லெட்டர், தட் இஸ் ஏ கரெக்டாக. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா டிசிஹெச்இ இஸ் ரிலேட்டட் டு ஹெச்எஃபிஜேன்னு சொல்லியிருக்காங்க. அது போலவே சிஏபிஎஃப் இஸ் ரிலேட்டட் டு எஃபிடிஎல்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஹெச்இ வந்துட்டு எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு டி இஸ் ரிலேட்டட் டு ஹெச் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குன்றது கண்டுபிடிப்போமா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி டிலேருந்து ஹெச்சுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ், 1 2 3 4. ஸோ இட் இஸ் +4 கரெக்டாக, +4. ஸோ அடுத்து வந்துட்டு சி இஸ் கன்வெர்டட் இன்டு எஃப். ஸோ சி வந்துட்டு எஃப்ஆ கன்வெர்ட் ஆகுதுனாக்கா எத்தனை இருக்குது, 1 2 and 3 கரெக்டாக. ஸோ இட் இஸ் +3. ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஹெச் இஸ் கன்வெர்டட் இன்டு பி. ஸோ ஹெச் வந்துட்டு பியாக மாறுதுன்னா எத்தனை லெட்டர்ஸ், 1 2 2 3 4 5 6 7 8 கரெக்டாக. ஸோ இட் இஸ் +8. ஸோ அது போலவே இ இஸ் கன்வெர்டட் இன்டு ஜே. ஸோ இ வந்துட்டு ஜே மாதிரினா 1 2 3 4 5 கரெக்டாக, +5. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்காக கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கான்றதை அடுத்ததில் வச்சு செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிஏபிஎஃப் இஸ் ரிலேட்டட் டு எஃபிடிஎல். ஸோ அப்போ சிக்கு வந்து +4 போடுறோம்னாக்கா 1 2 3 4. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து ஜி வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு. ஸோ அப்படின்னாக்கா இந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடிய இந்த லாஜிக் வந்து தப்பு. ஸோ இப்போ வேறு ஏதாவது லாஜிக் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் +or- பார்த்தோம், செட் ஆகலை. ஸோ அப்படின்னாக்கா அடுத்து என்ன செய்வோம், ஆல்ஃபபெட்டிக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு டி வந்து ஹெச்ஆ இருக்குது. ஸோ டிக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 4, ஹெச்சுக்கு நேராக இருக்கக்கூடியது வந்துட்டு 8. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா 4 வந்து 8 இருக்குது, அதாவது மல்டிப்ளைட் பை 2 அல்லது டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த லாஜிக் உட்காதுன்னு பார்ப்போமா. ஸோ சி வந்துட்டு என்ன இருக்குது, எஃப் இருக்குது. சிக்கு நேராக இருக்குது 3. ஸோ 3 வந்து டபுள் ஆச்சுனாக்கா 6 நேராக எஃப் இருக்குது கரெக்ட். ஸோ அப்போ இந்த லாஜிக் வந்துட்டு ஒர்க் ஆகுது. அடுத்து தேர்டு செக் பண்ணுங்கள், ஹெச் வந்துட்டு பியாக இருக்குது. ஸோ ஹெச்சுக்கு நேராக இருக்குது 8 வந்து டபுள் பண்ணோம்னாக்கா 8 + 8 it is 16 வந்து பி இருக்குது. ஸோ பி வந்து நீங்கள் இருக்கானா, ஆமாம் இருக்குது. ஸோ அது போல இக்கு வந்து பாருங்கள், இக்கு வந்துட்டு 5 இருக்குது. 5 டபுள் பண்ணால் இட் இஸ் 10. ஸோ 10க்கு நேராக என்ன இருக்குது, ஜே இருக்குது. ஸோ ஜே இருக்கான்னு பார்த்தா எஸ் இட் இஸ். ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்துட்டு இந்த மெத்தடாலஜி ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு கம்மிங் டு தி செகண்ட் இதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா சி இஸ் கன்வெர்டட் இன்டு எஃப். ஸோ சிக்கு நேராக என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 வந்துட்டு டபுள் பண்ணோம்னா 6க்கு நேராக என்ன இருக்குது, எஃப். ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து வந்துட்டு ஏக்கு பாருங்கள், ஏ இஸ் 1 வந்துட்டு அப்படி டபுள் பண்ணால் 2க்கு நேராக என்ன இருக்குது, பி. ஸோ பி இருக்குது. அடுத்து இருக்கக்கூடியது பிக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 2 வந்து டபுள் பண்ணால் 4க்கு நேராக என்ன இருக்குது, டி. எஸ் டியும் இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது, எஃப் இருக்குது. எஃப்க்கு நேராக என்ன இருக்குது, 6 டபுள் பண்ணால் 12க்கு நேராக இருக்கக்கூடியது எல். ஸோ அப்போ எல்லும் இருக்குது. ஸோ அப்போ வந்து திஸ் மெத்தடாலஜி ஒர்க்ஸ், அதாவது மல்டிப்ளைட் பை 2 அல்லது டபுளிங். அதாவது என்ன ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆல்ஃபபெட்டிக்கோட நம்பர், அந்த நம்பர் எடுத்து டபுள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஃப்ஐஹெச்இ கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ எஃப்க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 6 வந்து நான் டபுள் பண்ணனாக்கா இட் இஸ் 12 நமக்கு என்ன வரணும், எல் வரணும் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கணும். ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஐ இருக்கா. ஸோ ஐக்கு இந்த நம்பர் இருக்குது 9. ஸோ 9 வந்துட்டு நம்ம டபுள் பண்ணோம்னாக்கா 18 வந்துட்டு என்ன இருக்குது, ஆர்.
ஸோ அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பி இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சியாக இருக்கிறது தான் பாசிபிலிட்டிஸ். அடுத்து வந்து செக் பண்ணிடுங்க ஹெச்சோட ப்ளஸ் சரி ஹெச்சுக்கு நேராக என்ன இருக்குது 8 வந்து டபுள் பண்ணோம்னாக்கா 8 + 8 16 தட் இஸ் பி இருக்கா? ஆமாம் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள் ஈக்கு நேராக என்ன இருக்குது 5. ஸோ 5 டபுள் பண்ணால் 10க்கு நேராக என்ன இருக்குது ஜி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேபி செகண்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுற இதுவும் வந்து தப்பாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. அனாலஜி பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ராக்டிஸ் மேட்டர்ஸ். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து மெத்தடாலஜி டக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். Until then, டாடா பாய். This is Siddhu Prakash from the AK channel.